இன்றைக்கி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான சுற்றுலாத்தலமான ஒகேனக்கல் அருவிக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை விட இதில் விலை கம்மியாகவும் தரமானதாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் அருவிக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். விடிகாலில் 6 மணிக்கு நம்ம பஸ் ஏறியாச்சு. தருமபுரியிலிருந்து கரெக்டாக 48 கிலோமீட்டரில் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. தமிழக மக்களோட குடிநீர் தேவைக்காக வேண்டியும் விவசாயத்துக்காக வேண்டியும் தமிழ்நாட்டின் முக்கிய வாழ்வாதாரமாகவும் விளங்கக்கூடிய காவேரி தாய் அருவியாக கொட்டக்கூடிய ஒகேனக்கல் அருவி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உகு நீர்க்கல் என்ற தமிழ் பேரை மருகி ஒகேனக்கல் என்று அழைக்கப்படுது. கன்னடத்தில் ஒகேனக்கல் என்றால் புகையும் நீர்ப்பாறையும் என்று பொருள்படும். ஒரு 1.5 மணி நேர பயணத்தில் ஒகேனக்கல் வந்து ரீச் ஆயாச்சு. அழகான மலைகளுக்கு இடையில் மிக ரம்மியமான இயற்கையான சூழ்நிலையில் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல பிடிச்ச மீன், படகு சவாரிக்கு 4 பேருக்கு 1500 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. ஒரு படகுல 4 பேர் பயணிக்கலாம். நான் போயிருந்த அன்னைக்கு தண்ணி குறைவத்தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மழை காலங்களில் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறப்ப படகு சவாரியும் குளிக்கிறதுக்கும் மாவட்ட ஆட்சியரை தடை விதிப்பாங்க. நாம் போயிருந்தது சம்மருங்கிறதுனால தண்ணியோட அளவு குறைவாக தான் இருந்துச்சு. இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியிலிருந்து கர்நாடக மாநிலமும் ஆந்திராவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அங்குள்ள சுற்றுலா பயணிகள் இங்கே விரும்பி வர்றது வாடிக்கையாக இருக்குது. நான் போயிருந்தப்போ வெளி மாநிலத்தவர்கள் தான் அதிகமாக இங்கே சுற்றுலா வந்திருந்தாங்க. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது படகு சவாரி செய்யக்கூடிய இடம். அதை சுற்றி மலைகள்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதே மழை காலங்களில் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறப்ப இந்த இடத்துக்குலாம் நம்ம போகவே முடியாது. அங்கேயே 70 சினிமாஸ்ன்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேட்டர் இருக்குது. இந்த அருவிக்கு வர்றதுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஒசூர் போன்ற ஊர்லேருந்து நேரடியாக பஸ் சர்வீஸ் இருக்குது. சென்னை, பாண்டிச்சேரி போன்ற முக்கியமான ஊர்களில் இருந்தும் நேரடி பஸ் சர்வீஸ் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீனை நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவோம்னா இங்கே சமைச்சு கொடுக்குறக்கும் ஆள் இருக்காங்க. நம்ம வாங்கி கொடுக்குற மீன் நம்ம குளிச்சுட்டு வர்றப்ப சமைச்சு ரெடியாக இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றப்ப இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இங்கேருந்து பாயக்கூடிய தண்ணி தான் மேட்டூர் அணையில் தேக்கப்பட்டு விவசாயத்துக்காகவும் நம்மளோட குடிநீருக்காகவும் பெருமளவு பயன்படுத்தப்படுது. நம்ம தமிழ்நாட்டோட நீர் தேவைகளை பெருமளவு பூர்த்தி செய்யக்கூடியது இந்த காவேரி தாய் தான். இந்த மாதிரி வெயில் காலங்களில் இங்கே உள்ள அருவிகளில் வந்து குளிக்கிறப்ப உண்மையாகவே மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவே இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவி பற்றிய வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு சில இடங்கள் இருக்குது. இந்த அருவியை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரபலமான நடிகர்களோட தமிழ் படங்களும் மற்ற மொழி படங்களும் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இங்கே உள்ள நீர்வீழ்ச்சியில் நம்ம குளிக்கிறப்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக உடம்பு ஃபீல் ஆகும். இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தா இங்கே உள்ள சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலத்திலிருந்து நாம் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறப்ப அந்த அருவியோட
ஃபுல் வியூவும் நாம் இங்கேருந்து பார்க்கலாம். நீர்வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த தொங்கு பாலமே தொட்டுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மழை காலங்களில் ஒகேனக்கலுக்கு வர்றதை தவிர்த்துக்குங்க. அந்த மாதிரி நீர்வரத்து அதிகமாக இருக்கிற சமயங்களில் மழை காலத்தில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நியூஸ் அப்டேட்டை செக் பண்ணிவிட்டு வாங்க. நீர்வரத்து அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் பரிசல் இயக்கவும் இங்கே குளிக்கிறக்கும் தடை விதிக்கிறாங்க. வெள்ளி மேகங்களை உருகி நீர்வீழ்ச்சியாக கொட்டுற மாதிரி இந்த அருவியோட அழகு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இங்குள்ள ஒகேனக்கல்லையே கலர் மீன் காட்சியகமும் முதலைகள் பண்ணையும் இருக்குது. நான் அது தனி வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். குழந்தைகளோட வர்றப்ப இந்த நீர்வீழ்ச்சி இல்லாமல் அதையும் சுற்றி பார்க்குறப்ப அவங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே படகு சவாரியும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும்.
உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.